பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 30வது அதிகாரத்திலே 11வது வசனம். உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன்னுடனே இருக்கிறேன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் என்னை மீட்பதற்காக, ஆண்டவர் என்னை ரட்சிப்பதற்காக, ஆண்டவர் எனக்கு விடுதலை அளிப்பதற்காக, ஆண்டவர் என்னை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மை அழகாக, நேர்த்தியாக, செம்மையாக பாதுகாத்து நம்முடைய தேவைகளை அறிந்து, இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி குறிப்பிடுகிறது, நம்மை மட்டாய் தண்டித்து என்று சொல்லி, நம்ம செய்கிற பாவங்கள், நம்ம செய்கிற மீறுதல்களை நீ அறியாமல் செய்து விட்டேன், என்னை தயவாய் மன்னிங்க என்று சொல்லி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கின்ற பொழுது அதற்கான தண்டனையை அவர் குறைத்து மட்டாய் தண்டித்து நம்மை பாதுகாத்து பெரிய இக்கட்டுகளுக்கு, நாசமோசங்களுக்கு நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சிக்கின்ற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவர் நம்முடைய தேவன்க. சிறுவலை காப்பவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்கிறது. அவர் நம்மை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். எத்தனை நாள் நம்ம பயணப்படுகிறோம், வாகனத்துல போகின்ற பொழுது, நடந்து போகின்ற பொழுது, எங்க ஒரு பிரயாணம் போனாலும் சரி, தேவ பிரசன்னம் நம்மளோடு கூட வருகிறது அல்லவா? நம்மை பாதுகாக்கிறார் அல்லவா? நம்மை மீட்டுக் கொள்கிறார் அல்லவா? நம்மை ரட்சிக்கிறார் அல்லவா? எல்லா சூழ்நிலைகளையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய உறவுகளையும் ஆண்டவர் அனுதினமும் பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம மறந்து போகலாமா? எப்பயுமே அவர் நம்ம மறந்து போய்விடக்கூடாது. அணு தினமும் ஆண்டவர் நாம் நினைக்கின்ற வேளையில ஆண்டவர் நம்மை பாதுகாத்து, நம்மை ரட்சித்து, நமக்கு வாழ்வளித்து நிறைவான ஒரு வாழ்வுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரை நாம் விசுவாசிப்போம், ஆண்டவராகிய கர்த்தரை நாம் நம்புவோம், ஆண்டவராகிய கர்த்தரை மாத்திரம் ஏற்றுக்கொள்வோம். உலக பிரகாரமான காரியங்களிலே, சிந்தனைகளிலே நம்முடைய எண்ணங்களை சிதறடித்து விடாதபடி, நம்முடைய எண்ணங்கள் அது ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருப்பதாக இருக்கின்ற வேளையில அவருடைய பாதுகாப்பு நம்முடைய இருந்து எல்லா விதமான காரியங்களையும் நம்மை அழகாக வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்மை சிதறடிக்கிறவர்கள் மத்தியில நம்மை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்மை வெறுக்கின்ற மனிதர்கள் மத்தியில நம்மை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஒதுக்குகின்ற மனிதர்கள் மத்தியில நம்மை தேவன் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்வோம், அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய துணையாக இருந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை ரட்சித்து நம்மளை காத்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.